ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்களுக்கு விந்தணுவை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு 10 உணவுகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்ல போகிற இந்த 10 உணவுகளையும் உங்களோட டயட்டில் டெய்லி நீங்கள் சேர்த்துக்கும் பொழுது விந்தணு உற்பத்தி அதிகரிக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இது விந்தணு உற்பத்திக்கு, ஆண்களோட ஓவரால் ஃபர்டிலிட்டி பூஸ்டப் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த 10 உணவுகள் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம ஆரோக்கிய உணவில் ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு தேவையான சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஹோம்மேட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா வயதானவங்களுக்கு டயபெட்டிக் கஞ்சி மிக்ஸ்லேருந்து, அதே மாதிரி அவங்களுக்கு மாப்பிள்ளை சம்பா கஞ்சி மிக்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் ரிச் ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸ், அப்புறமா வெயிட் கெயினுக்கு தனியான ஹெல்த் மிக்ஸு, இந்த மாதிரி நிறைய காம்போ ஆஃபர் எல்லாமே நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்தி லட்டு வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ வேர்க்கடலை லட்டு, அப்புறமா ராகி லட்டு, கம்பு லட்டு, கருவேப்பிலை லட்டு, முருங்கைக்கீரை லட்டுன்னு நிறைய வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்ம ஆரோக்கிய உணவை பயன்படுத்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆண்களோட விந்தணு எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு ஒரு 10 உணவுப் பொருட்கள் ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த 10 உணவுலையுமே பார்த்திங்கன்னா ஆண்களோட விந்தணுக்கள் உற்பத்திக்கு தேவையான விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோனை அதிகரிக்கக்கூடிய சக்தி, இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த உணவுகளை நீங்கள் டெய்லி உங்களோட டயட்டில் எடுத்துக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு விந்தணு உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு உணவு எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா முருங்கைக்காய். இந்த முருங்கைக்காயில் பார்த்திங்க அப்படின்னா ஜிங்க், அப்புறமா ஆன்டி ஆக்சிடெண்ட் எல்லாமே இதில் இருக்கிறதுனால முருங்கைக்காயை நம்ம எடுத்துக்கலாம், இல்லை முருங்கை விதையை பயன்படுத்தலாம். இது எல்லாமே ரெகுலராக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காயிலையும் நிறைய விட்டமின் சி அண்ட் ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்கிறதுனால டெய்லி ஒரு நெல்லிக்காய் அப்படியே சாப்பிட்டாலும் சரி, இல்லை நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்து சாப்பிட்டாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அதுக்கப்புறம் 3ஆவதாக நீங்கள் எடுத்துக்க வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா பூசணி விதை. இந்த பூசணி விதையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய குட் ஃபேட் இருக்குது. அதே மாதிரி ஜிங்க்கும் இதில் நிறைய இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது. இந்த பூசணி விதையும் டெய்லி 1 ஸ்பூன் அப்படியே நீங்கள் ராவாக கூட எடுக்கலாம், சோக் பண்ணி சாப்பிட்லாம், இல்லைனா பவுடர் பண்ணி வச்சு கூட நீங்கள் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் டெய்லி ஒரு செவ்வாழை எடுக்கணும். இந்த செவ்வாழையில் புரோமிலைன் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா ஆண்களோட ஓவரால் ஃபர்டிலிட்டியை பூஸ்டப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்க வேண்டியது இஞ்சி. காலையில் வெறும் வயிற்றில் இஞ்சியை கட் பண்ணி அதை நல்லா ஒரு இதில் தண்ணியில் போட்டோடனே அது நல்லா தண்ணியில் மிக்ஸ் ஆகி தெளிஞ்சு வரும். அந்த தண்ணியில் லைட்டாக மஞ்சள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் காலையில் குட்டியாக 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். இது உங்களோட ஆண் உறுப்பில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா ராகியில் கால்சியம் இருக்குது. உங்கள் உடம்புல டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோனை பூஸ்டப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதையும் நீங்கள் ஸ்ப்ரவுட்டட் ராகியாக எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப பெனிஃபிட் இருக்கும். அதில் விட்டமின் சியும் சேர்ந்துருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா பூண்டில் இருக்கிற அலிசின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் ஆண்களோட டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் அதிகரிக்கிறதுக்கும் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பூண்டு டெய்லி நீங்கள் டயட்டில் சேர்த்துக்கிறதுக்கு பாருங்கள், இல்லை பாலில் வேக வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெந்தயம். இந்த வெந்தயத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. உங்களோட ஹார்மோன்ஸை ரொம்ப நல்லாவே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோனை அதிகரிக்கும். ஸோ டெய்லி வெந்தயத்தை நீங்கள் வறுத்து பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நைட்டு ஊற வச்சு காலையில் எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி. இந்த தக்காளியில் இருக்கக்கூடிய லைக்கோபின் அப்படிங்கிற
அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுலேருந்து மருந்தே தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தக்காளியை வந்து பச்சையாக ஜூஸாக அடித்து நீங்கள் வந்து குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 உணவுகளையும் ரெகுலராக உங்களோட டயட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விந்தணு எண்ணிக்கை அதிகரித்து சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.